தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. இன்று நாம் தொடர்ந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த மகாபெரிய தேவன். பிதாவே, நீரே உன்னத தேவன். பிதாவை, எல்லாரை காட்டிலும் பெரியவர். பிதாவை, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, படைப்பை குறித்த, சிருஷ்டிப்பை குறித்த உம்முடைய சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த சத்தியங்களின் வெளிச்சத்தில் எங்கள் வாழ்வை அமைக்க நீர் எங்களுக்கு பலத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். தாப்பனே, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீங்கள் அறிவீங்க. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். பிதாவே, அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். உம்முடைய கரம் வெளிப்படட்டும். உம்முடைய நன்மைகள், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் வெளிப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோட் இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். இந்த ஊழியத்தில் விதைக்கும் போது தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு 30, 60, 100 அறுவடையை கொண்டு வருவார். தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவார். உங்களுடைய வாழ்வில் கிருபை, தயவு, இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அறுவடையாக கொண்டு வருவார். விசுவாசத்தோடு விதைங்க, கர்த்தர் உங்களை கனம் செய்வார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம கடந்த பல வாரங்களாக தியானித்தோம். அநேக காரியங்களை நம்ம தியானித்து முடிச்சாச்சு. இன்னையிலிருந்து அந்த 3ஆம் வசனத்தில் ஆரம்பித்து சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து போதிக்கலாம் தான் யோசிச்சுருந்தேன். ஆனால் ஆவியானவர் எனக்குள்ள ஒரு பாயிண்ட்டை வச்சார். இந்த 2ஆம் வசனத்தில் மட்டுமல்ல, இந்த 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், இந்த ஆதியாகமத்தின் மீதி இருக்கிற அந்த வசனங்கள், முதல் அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனங்கள், இவைகளில் ஒரு குறிப்பான பாடம் இருக்குது. அது நம்ம இந்த 3ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதிலிருந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காரியத்தை பார்க்குறது நல்லது. அதனால் அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம போன மெசேஜஸ்லாம் பார்த்த மாதிரி இந்த 2ஆம் வசனம் என்பது, இந்த 2ஆம் வசனத்தில் பூமி ஒரு குறிப்பிட்ட விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. வெறுமையாக இருக்குது, அந்தகாரம் நிறைந்ததாக இருக்குது, ஒழுங்கின்மையாக இருக்குது, ஜலத்தினால் மூடப்பட்டு இருக்கிறது. இது நியாய தீர்ப்பிற்கு அடியில் இருக்கிற பூமியை நமக்கு சித்தரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த நியாய தீர்ப்பு பிசாசுடைய கலகத்தினாலும் பாவத்தினாலும் வந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு, ரைட்? இப்போ பூமி பார்த்திங்கன்னா ஒரு அழிந்து போன ஒரு நிலைமையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கல்லறை மாதிரி தான், ஒரு கிரேவியார்டு மாதிரி இருக்குது, ரைட்? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 பார்த்தீங்கன்னா அந்த நியாய தீர்ப்பு ஜலம் பூமியை முழுதும் கவர் பண்ண உடனே இந்த பேழையில் இருக்கிறவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. நோவாவும் அவருடைய குடும்பம், அந்த பேழையில் இருந்த மற்ற மிருக ஜீவன்கள், இல்லையா? மற்றபடி எல்லா மனுஷர்கள், பூமியின் மேல் நடமாடின மிருகங்கள், பட்சிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, ரைட்? பேசிக்காக ஒரு ஜல சமாதி மாதிரி தான் மாறிடுச்சு, இல்லையா?
இப்போ இந்த 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குற இந்த காரியம் வந்து பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. அப்போயாவது மச்சங்கள்லாம் உயிரோடு தான் இருந்துச்சு. அந்த பேழையில் இருந்த நோவா, அவருடைய குடும்பம் மற்றும் அங்கே இருந்த அந்த பேழையில் இருந்த மிருக ஜீவன்கள், இவங்களாம் உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. வெறுமை, டோட்டல் எம்டினஸ், டோட்டல் டார்க்னஸ், ஒழுங்கின்மை, இருள், வெறுமை, ஜீவனற்ற ஒரு நிலைமை. ஜீவன் இல்லை, மகிமை இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமையில் இந்த பூமி இருக்கிறது. இப்போ கர்த்தர் ஒரு புது யுகத்தை ஆரம்பிக்க விரும்புகிறார். சொல்லுங்க, புது யுகம். புது யுகத்தை ஆரம்பிக்கும்போது கர்த்தர் வந்து இந்த நிலைமையில் இருந்த பூமியை அழிச்சிட்டு புது பூமியை உருவாக்கியிருக்கலாம். அதை செய்கிறார் இல்லையா கர்த்தர். பாருங்கள், இந்த வரப்போகிற யுகத்தில் கர்த்தர் வந்து புது வானம் புது பூமியை உருவாக்க போகிறார். அவரால் முடியும், அவர் செய்ய போகிறார் அதை. ரைட், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த விதமாக செய்யாமல் இப்படி பாழாய் கிடக்கிற இந்த பூமியை ரெஸ்டோர் பண்ணுறார். ரெஸ்டரேஷன். 3ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 2 காரியம் நடக்குது. ஒன்று ரெஸ்டரேஷன், இன்னொன்று கிரியேஷன். பல காரியங்களை வந்து செம்மைப்படுத்துகிறார், புதுப்பிக்கிறார், அதோடு சேர்த்து பல காரியங்களை உருவாக்குகிறார். 2யுமே சேர்த்து செய்கிறார் 3ஆம் வசனத்தில் ஆரம்பித்து. வெறுமையாக இருந்த அந்த பூமியை, அந்தகாரம் நிறைந்ததாக இருந்த அந்த பூமியை, ஒழுங்கின்மையாக இருந்த அந்த பூமியை கர்த்தர் ஜீவனால் நிரப்பினார், ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார், நன்மைகளால் நிரப்பினார். 3ஆம் வசனத்தை ஆரம்பித்தா தான் செய்கிறார். வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, ஜீவராசிகள்னால் நிரப்புறாரு, மகிமையினால் நிரப்புறாரு. அல்லேலூயா. மனுஷனை உருவாக்குறாரு. இந்த பூமியை மனிதன் வாழ தகுந்த ஒரு பூமியாக மாற்றுறாரு. அல்லேலூயா. இது கர்த்தருடைய செயல்பாட்டு முறையாக இருக்கிறது. இதை நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் போங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரம் அங்கே போய் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதல் வசனத்தை வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்போ கர்த்தர் வந்து இப்போ இருக்கிற இந்த பூமியையும் வானத்தையும் அழிக்க போகிறார். நம்ம 2 பேதுரு 3 கூட பார்க்குறோம். அது வந்து தீக்கு இரையாகும் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. அது மட்டுமல்ல பாருங்கள், இங்கே வந்து புது வானம் புது பூமியை கர்த்தர் உருவாக்க போகிறேன்னு நமக்கு வாக்கு பண்ணுறாரு. இங்கே ரைட், கர்த்தரை சொல்கிறாரு, சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். 2ஆம் வசனத்துலேருந்தே வாசிப்போம். 1ஆம் வசனம் வாசிச்சாச்சு ஆல்ரெடி. 2லேருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன்தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பாருங்கள், என்னது வந்து முந்தினவைகள் ஒளிந்து போயின. கர்த்தர் வந்து இந்த புதிய யுகத்தை ஆரம்பிக்க போகிறார். இப்போ மனுஷனுடைய இந்த யுகம் முடிச்சுட்டு புதிய யுகத்தை ஆரம்பிக்க போகிறார். ரைட், புதிய யுகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முந்தினவைகள்லாம் ஒழிச்சிடுறாரு. முந்தினவைகள்லாம் ஒளிந்து போச்சு. அதனால தான் போன மெசேஜில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த பழைய யுகத்தின் முடிவு அப்படின்றத நம்ம போன மெசேஜில் அதனால தான் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு தான் கர்த்தர் வந்து இந்த புது யுகத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம இருக்கிற அந்த யுகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த யுகமும் முடிய போகுது. ரைட், இதை முடிச்சுட்டு கர்த்தர் ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க போகிறார் வருங்காலத்தில். அதை தான் அங்கே வாக்கு பண்ணுறார். 5ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒரு காரியம் சொல்கிறாரு பாருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இது கர்த்தருடைய சுபாவம்.
கர்த்தருடைய சுபாவம், கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு வழிமுறை. இதை நம்ம கற்றுக்கணும். இப்போ மனுஷனுடைய மறுபிறப்பு கூட இந்த விதத்தில் தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், மனுஷன் பாவம் செய்து பாவத்தினால் கீழே விழுந்துருக்கிறான். பாவத்தினால் கரைப்பட்டு பாவ சுபாவம் அவனுடைய இருதயம் ஆவிக்குள்ளே போயிருச்சு. இப்போ மனுஷன் பாவத்தினாலே மரித்து போயிருக்கிறான். ரைட்? இப்போ மனுஷன் பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக மாறணும்னா அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், இல்லையா? அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சுபாவத்தையும் அவருடைய செயல்பாட்டு முறையும் உங்களுக்கு இங்கே காமிக்க விரும்புகிறேன். ரைட்? அதுக்கு தான் இதெல்லாம் பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். இங்கே நம்ம பார்த்தோம்னா நிக்கோதேமிட்ட கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ரைட்? அப்போ மனுஷன் இப்போ பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக மாறணும்னா அந்த பழைய மனுஷன் போகணும், அந்த பழைய காரியங்கள் ஒளிந்து போகணும், புதிய ஆவி அவனுக்குள் உண்டாகணும். அப்போ தான் அவன் தேவ ராஜ்யத்தின் குடிமகனாக மாற முடியும். அதனால தான் கர்த்தர் இந்த மறுபிறப்பை கொண்டு வந்தார். பாருங்கள், மனுஷனை மொத்தமாக அழிச்சிட்டு புதுசாக மனுஷனை நான் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் செஞ்சுருக்கலாம், இல்லையா? அவரால் முடியாதுன்னெலாம் கிடையாது. ரைட்? மனுஷனை மொத்தமாக அழிச்சிருக்கலாம். ஆதாம் இருக்கிற காலத்திலேயே ஆதாம் பாவம் பண்ணி விழுந்த உடனே அவனையும் சேர்த்து அழிச்சிட்டு பாவம் செய்யாத புதிய ஒரு சிருஷ்டிப்பை, புதிய ஒரு மனுஷனை அவர் உருவாக்கி இருந்திருக்கலாம் அன்னைக்கே. ஆனால் அப்படி அவர் செய்யலை. அதுக்கு பதிலாக விழுந்து போன மனிதனை அவர் மறுபடியும் மீட்டெடுத்து அவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம ஆதி ஆகமத்திலையும் பார்க்குறோம். அந்த படைப்பில் பூமி பிசாசுடைய அந்த பாவம், கலகம், அந்த விழுந்து போன தூதர்கள், அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜீவன்கள், அவங்களுடைய அந்த பாவம், கலகம், இதெல்லாம் பாருங்கள், இதனால் அந்த பூமியே நாசமாக போயிருக்குது. அந்த பூமியை தூக்கி விசிறி அடிச்சிருந்துருக்கலாம். கர்த்தருக்கு ஒரு பூமியை உருவாக்குறது ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம பூமியை காட்டிலும் பல மடங்கு பெரிய பெரிய கிரகங்களெல்லாம் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ரைட்? கோடான கோடி நட்சத்திரங்களை உருவாக்கின தேவன் அவருக்கு இந்த பூமியை உருவாக்குறது அப்படின்றது பெரிய மேட்ரு கிடையாது. அதாவது தூக்கி விசிறி அடிச்சிருந்துருக்கலாம், ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. அதுக்கு பதில் அந்த பூமியை அப்படியே மாற்றுறாரு. ஒழுங்கின்மையாக இருந்ததை மெஜஸ்டிக், ஒரு கம்பீரமான, அழகான, மகிமையான ஒரு பூமியை மாற்றுறாரு. வெறுமையாக இருந்த பூமியை ஜீவனால் நிரப்புறாரு, நன்மையினால் நிரப்புறாரு, ஆசீர்வாதத்தினால் நிரப்புறாரு. அந்தகாரமாக இருந்த இடத்த வெளிச்சமாக மாற்றுறாரு. ரைட்? ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்த இந்த பூமியை மனிதனுடைய வாழ்வை ஆதரிக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான, ஒரு அருமையான கிரகமாக மாற்றுறாரு. அல்லேலூயா. இது கர்த்தர் செய்கிற கிரியை, இது கர்த்தருடைய வழிமுறை. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சில சமயம் பாருங்கள், பாவம் செஞ்சு விழுந்துடும், இல்லை விழுந்து நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிடுறோம். நம்முடைய பாவத்தினாலேயே நம்மளே வாழ்க்கையை நாசம் பண்ணுறோம். நான்லாம் அப்படி தான் செஞ்சேன். ரைட்? அப்போது இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, ஒரு சில சூழ்நிலைகள் நிமித்தமாக, இல்லை தவறான முடிவுகள், தவறான செயல்கள், ரைட், இல்லை ஞானம் இல்லாமல் பண்ண காரியங்கள்னால நம்ம வாழ்க்கையை நம்மளே நாசம் பண்ணி வச்சுருக்குறோம். ரைட்? நல்லா இருக்க வேண்டிய ஆட்கள் கூட மோசமான நிலைக்கு போயிடுறாங்க. கீழே விழுந்துட்டோன்றதுனால கர்த்தர் நம்மளை தூக்கி விசிறது கிடையாது. நீ இல்லை, லாய்க்கு இல்லை, வேஸ்ட்டு, ஒன்றை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நீ எனக்கு பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னு தூக்கி போடுறதில்ல கர்த்தர். அதுக்கு பதிலாக அந்த மனுஷனையே எடுத்து பயன்படுத்துகிறார். அவங்க வாழ்க்கையை மாற்றுறார். வனாந்திரமான வாழ்க்கையை கூட ஏதேன் தோட்டத்தை போல் மாற்றுறார். ரைட்? அந்தகாரமாக இருக்கிற வாழ்க்கையை கூட ஒளியாக மாற்றுறார். ரைட்? ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையை கூட கர்த்தர் நன்மையினால் நிரப்புறார். இது கர்த்தருடைய செயல்பாட்டு முறை. இதை நம்ம கற்றுக்கணும். இந்த ஆதியாகமம் 2ஆம் வசனத்தில் ஆரம்பித்து அங்கே எழுதப்பட்ட அந்த காரியங்கள் மூலமாக நம்ம இதை கற்றுக்கணும். அந்த மொதல் அதிகாரத்திலே கர்த்தர் தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அங்கே இப்போ மனுஷனை பாருங்களேன், உதாரணத்துக்கு இந்த ஒரு சில காரியங்களை இன்றைக்கி நம்ம உதாரணமாக பார்ப்போம். இது ஒரு நல்ல பாடம், ரொம்ப முக்கியமான பாடமும் கூட. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிற சத்தியங்கள், நமக்கு நம்பிக்கையை கொடுக்குற சத்தியங்கள். சில சமயம் நம்ம இனி அவ்வளோதான், நம்ம விழுந்துட்டோம்,
நம்ம பண்ண தப்புனால இல்லை நமக்கு உண்டான இந்த பிரச்சனையினால் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இனிமேல் நம்மளால் எழும்ப முடியாது, இனிமேல் நம்மளால் மேலே வர முடியாது, இல்லை இனிமேல் நம்மளால் எதையும் சாதிக்க முடியாது, அவ்வளோதான், நாள் கடந்து போச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, இப்படி பல விதமாக நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ரைட்? முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் நம்மளுக்கு இருக்குது. ரைட்? இயற்கையாக பல விதமான காரணங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தாலும், ரைட், மரித்த நிலைமையில் உன் வாழ்க்கை இருந்தாலும் கூட அந்த மரித்த உன் வாழ்க்கைக்கு உயிரை கொடுக்க என்னால் முடியும்னு சொல்கிறார் கர்த்தர். கல்லறையை போல் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கைக்கு நான் உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்டை இருக பிடிச்சிக்கோங்க. இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? அழிந்து போன வாழ்க்கையை கூட கர்த்தரால் புதுப்பிக்க முடியும். அழிந்து போன வாழ்க்கைக்கு கூட கர்த்தரால் உயிர் கொடுக்க முடியும். என் தொழில் போச்சுங்க, முடிஞ்சிச்சு, இனிமேல் என்னால் முடியாது, அவ்வளோதான், தோத்துட்டேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் கர்த்தர். அந்த நிலைமையை டோட்டலாக மாற்றக்கூடியவர் கர்த்தர். ரைட்? மரித்து போன அந்த பிஸ்னஸுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தேவன், நஷ்டத்தை உண்டாக்கின அந்த தொழிலை லாபம் உண்டாக்கக்கூடிய தொழிலாக மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். புரியுதா? யோசிங்க. என் திருமண வாழ்க்கை முடிஞ்சுங்க, ரொம்ப பிரச்சனையாயிருச்சு, அதிகமாக மனஸ்தாபம் உண்டாயிருச்சு, நிறைய வேற்றுமையான காரியங்கள் நிறையா வந்துருச்சு, ஒற்றுமைக்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை, அவ்வளோதான், இதுதான் முடிஞ்சு, எங்கள் திருமணம் முடிஞ்சு, இதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த திருமணத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த திருமணத்திற்கு ஜீவனை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உடைந்து போன உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவராக கர்த்தர் இருக்கிறார். இந்த சத்தியத்தை இருக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் உங்களை எழுப்பி உங்களை ஆசீர்வதித்து கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்ட விரும்புகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய ராஜா இருந்தார், நெபுகத்நேசர் அப்படின்னு. அந்த நெபுகத்நேசர் ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா, ஆதாமுக்கு அப்புறம் அவரை போல வல்லமையும் அதிகாரமும் பெற்ற ஒரு ராஜாவை நீங்கள் பூமியில் பார்க்கவே முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசு இனி வருங்காலத்தில் அப்போ இவரை காட்டிலும் பெரிய ராஜாவாக வரப்போகிறார். ஆனால் மனுஷனுடைய அந்த ராஜ்யங்களில் நெபுகத்நேசரை காட்டிலும் அதிக அதிகாரமும் வல்லமையும் உள்ள ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. கர்த்தர் அவருக்கு பூமியில் இருக்கிற தேசங்கள் எல்லாம் அதோடு சேர்த்து மிருகங்களையும் சேர்த்து அவர் கையில் கொடுத்தார். கிட்டத்தட்ட ஆதாம் ரேஞ்சுக்கு அதிகாரம் இருந்துச்சு அவருக்கு. ரைட்? அப்படிப்பட்ட ஒரு ராஜா பெருமையினால், ரைட், பெருமை நிமித்தம் கீழே விழுகிறார். அவருடைய புத்தி, அவருடைய அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. இப்போ மனுஷன் ஏன் மனுஷனாக இருக்கிறான்னா ஒரு பெரிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவனுக்கு இருக்கிற அந்த அறிவு, புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை, அந்த ஞானம், மனுஷனுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அது அவனிடத்துலேருந்து எடுக்கப்பட்டது. பாருங்கள், அந்த இருதயம் அவனிடத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு வேதம் போதிக்குது. ரைட்? நியாய தீர்ப்பு வந்துருச்சு அவனுடைய பெருமையினால். அப்போ விழுந்து போய் கிடக்கிறான். எந்த அளவுக்கு விழுந்தான்னா புல்லை மேயக்கூடிய அளவுக்கு. ரைட்? அவனுடைய நகம்லாம் வளருது, முடியெல்லாம் வளர்ந்து ஒரு மிருகத்தை போல் அந்த வெட்ட வெளியில் கிடக்கிறான். ரைட்? பனியில் நனையிறான், புல்லை சாப்பிட்றோமா. டோட்டலாக நம்மளாம் பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்போம், இல்லைன்னா தூக்கி மென்டல் ஆஸ்பத்திரியில் போட்டிருப்போம். ரைட்? இவன் அந்த ஸ்டேஜை கூட கொஞ்சம் தாண்டி போய் கிட்டத்தட்ட எசென்ஷியலாக ஒரு மிருகத்தை போல தான் இருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கை அத்தோட முடியலை. பாருங்க, நான் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரைட்? அவன் வாழ்க்கை அங்கேயே முடியல. கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். என்ன செய்தார்னு கொஞ்சம் பார்ப்போம். தானியேல் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இங்கே அவரே எழுதியிருக்கிறார். நெபுகத்நேசரே லெட்டர் எழுதி தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்துகிறார். ரைட்? 34ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம், 33 இருந்தே வாசிப்போம்.
அந்நேரமே இந்த வார்த்தை நெபுகத் நேசாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல, சொல்லுங்கள், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு, ரைட், அந்த நியாய தீர்ப்பின் நாட்கள் சென்ற பின்பு நெபுகத் நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. பாருங்கள், கர்த்தர் அவருக்கு மறுபடியும் புத்தியை கொடுக்குறார். அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, எல்லாரை காட்டிலும் பெரிய தேவனாகிய சர்வ வல்லவராகிய வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஸ்தோத்தரித்து, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இந்த நெபுகாத்நேசருக்கு தன்னுடைய ராஜ்யம் நித்தியமாக இருக்கணும், தலைமுறையாக நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இவர் மனுஷன் இல்லையா, இவருடைய குடும்பமும் மனுஷர்கள் தானே, அவங்களால அப்படி நிற்க முடியாது. ஆனால் எப்படியும் செஞ்சு காம்பேன் என்னாப்பில், ரைட், பெருமைக்கு பெருசாக இடம் கொடுத்து இந்த விதமாக கீழே விழுந்தார். ஆனால் கர்த்தர் விழுந்து போனவரை பாருங்கள், மிருகமாக இருக்கிறார். அவரை பார்த்தவங்க யாராவது இனி இருந்தாலும் மறுபடியும் அந்த உலகத்தையே மிரட்டின அந்த நெபுகத்நேசராக மாறுவார்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? பார்த்தா டோட்டல் பைத்தியம் மாதிரி தான் இருக்காப்புல, ரைட். பைத்தியத்தை காட்டிலும் இன்னும் ஒரு லெவல் கீழே போயிருக்கிறாப்புல, ஒரு மிருகத்தை மாதிரி இருக்கிறாரு. இவர் மறுபடியும் அந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய ராஜாவாக வருவார் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? அந்த வாழ்க்கை இவருக்கு மறுபடியும் உண்டாகும் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரும். நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, நான் பார்த்துருந்தாலும் சரி, எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டேன் மனுஷன் பாவம் அப்படி தானே சொல்லியிருப்போம், பரிதாபப்பட்டிருப்போம். போச்சு, அவ்வளோதான். வாழ்க்கைனா நிரந்தரம் கிடையாது எதுவும் அப்படின்னு தானே சொல்லியிருப்போம். ஏதாவது ஒரு டயலாக் பேசியிருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், 35வது வசனத்துக்கு கவனிங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்றும் ஒன்றுமில்லை எனப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். இதெல்லாம் நெபுகத்நேசர் சொல்கிறாரு, கர்த்தரை புகழ்கிறார். கர்த்தர் அவருடைய மகிமை அவருக்கு திரும்ப கொடுத்த உடனே அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. சொல்லுங்கள், சேர்ந்து வாசிங்க என் கூட. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. அளவைய ஆகையால் நெபுகத்நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். பாருங்களேன், அளவைய ஒரு மிருகத்தை போல வாழ்ந்தவனை டோட்டலாக மனதில் இருக்கிற அந்த அறிவெல்லாம் இழந்து, ஞானத்தெல்லாம் இழந்து, ஒரு பைத்தியமான சூழ்நிலையில் ஒரு மிருகத்தை போல வாழ்ந்த ஒரு மனுஷனை கர்த்தர் அப்படியே எடுத்து மகிமைப்படுத்தி அதிக மகத்துவத்தையும் மகிமையும் கொடுத்தாராம். ரைட், அந்த ராஜ்யத்தை மறுபடியும் அவனுக்கு கையில் கொடுக்குறாரு. இது நம்மளுடைய கர்த்தரால் முடியும். சில சமயம் நல்லா இருந்தோம் பிரதர், எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தோம், இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரைட், கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்காக திரும்ப கொடுப்பார். எல்லாத்தையும் இழந்து போன காரியங்களை டபுளாக கொடுப்பார் உங்களுக்கு. சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு 2 மடங்காய் திரும்ப கொடுப்பார். நான் இழந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு 2 மடங்காய் திரும்ப கொடுப்பார். யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், யோபை குறித்து வேதம் போதிக்கிறது. கிழக்கத்திய மக்கள்லேயே பெரியவர் அவர் தானாம். அவரை காட்டிலும் பெரியவர் யாருமே கிடையாது. நல்ல சீமான் இவர். பாருங்கள், யோபு நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், உத்தமன், சன்மார்கன், பொல்லாப்புக்கு விலகிறவன். கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்குறார். ரைட், 10 பிள்ளைகள், 7 பசங்க, 3 பெண் பிள்ளைகள், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏறு மாடு, 500 கழுதைகள், மிருக ஜீவன்கள், இதை தவிர திரளான பணிவிடைக்காரர்கள். ரைட், அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். இப்படி நீங்கள் இதே யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் அந்த ஏரியாவில் ஒரு ராஜா மாதிரி இருக்கிறார். அந்த கிழக்கத்திய தேசத்தில்
ராஜா மாதிரி இருக்கிறாப்புல. இவர் சொல்கிறது தான் சட்டம். இவர் பேசும்போது பிரபுக்கள்னாலும் சரி, வயசானவங்கள்னாலும் சரி, இளைஞர்கள்னாலும் சரி, எல்லாம் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய பிரபுக்கள், ஐஸ்வர்யவான்கள்லாம் இவருக்கு முன்னாடி ஒத்த வார்த்தை பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இவர் சொல்கிறத கவனமாக கேட்குறாங்க, அவ்வளோதான். எசென்ஷியலாக இவர் ஒரு ராஜா மாதிரி தான் இருந்தார். அப்படி இருந்த யோபு ஒரே நாளில் பாருங்க, ஒரு நாள் இல்லைங்க, 10 பிள்ளைகளும் இறந்து போனாங்க அட் அ டைம். கேப்பே இல்லை. ஒரே நாளில் தொழிலில் எல்லாம் போச்சு. வெளி தேசத்து இந்த திருடர்கள் இருக்காங்களே, ரெய்டிங் பார்ட்டின்லாம் சொல்லுவாங்க. ரைட், கூட்டம் கூட்டமாக வந்து இன்னொருத்தன் மக்களை கொண்டுட்டு அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. கொள்ளையர்கள்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். ரைட், வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ரைட், அடுத்து பார்த்திங்கன்னா இருந்த ஆரோக்கியமும் போயிடுச்சு. தலையில் இருந்த கால் வரைக்கும் எல்லாம் வியாதி, டோட்டலாக வியாதி. அப்போ எல்லாத்தையும் இழந்து போய் உக்காந்துருக்கிறார். இவர் தேடி இவருடைய நண்பர்கள் வராங்க பாருங்கள். நண்பர்களுக்கு இவரை பார்த்தா அடையாளமே தெரியல. நல்லா நெருங்கின நண்பர்கள் இவங்களாம். ரைட், எந்த அளவுக்கு நெருங்கின நண்பர்கள்லாம் பாருங்கள். இவர் கூட 7 நாள் சும்மா உட்காந்துருக்குறாங்க. இவருடைய துக்கம் அதிகமாக இருக்குதுன்றதை பார்த்துட்டு இவர் கூட உட்காந்துருக்குறாங்க. ஒரு வார்த்தை பேசலை, யாரும் எந்த வார்த்தையும் பேசலை, அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. நண்பன் வந்து ரொம்ப துக்கமாக இருக்கிறான் அப்படின்னு. 7 நாளுங்க. உங்களுக்கு அப்படி யாராவது நண்பர் இருக்காங்களா? எனக்கு கிடையாது. உங்களுக்கு? அந்த அளவுக்கு நல்லா நெருங்கின நண்பர்கள். சில சமயம் நம்ம இவங்க 3 பேரையும் சும்மா ஏடா கூடமாக பேசுகிறோம். ரைட், ஆனால் பாருங்கள், யோபு இவங்க உண்மையாகவே நேசித்த நண்பர்கள் கூட வந்து 7 நாள் உட்காந்துருக்குறாங்க பாரு. அது கொஞ்சம் வாசித்தா நம்மளுக்கு விளங்கும். ரைட், 12ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம், யோபு 2:12. அவர்கள் தூரத்திலே வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருதெரியாமல், ரைட், பார்த்தா அடையாளமே தெரியல, ஆள் டோட்டலாக மாறி இருக்காப்புல. கம்பீரமாக ராஜாவை போல் மகிமையாக இருந்தால் இப்போ பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துருக்கிறாரு. ஊர் குலைந்து போய் உட்காந்துருக்கிறாரு. சரீரம் முழுசாக வியாதி. அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டு. யோசிச்சு பாருங்கள், பார்த்தா அவங்களால தாங்க முடியல, நண்பன் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். யோபு வந்து அவங்க பார்க்கும்போது ஒரு சாம்பலில் உட்காந்துருக்கிறாரு. உடம்பு பூரா வந்து அந்த பிசாசு பருக்கள்னால வாதித்து வச்சிருக்கிறான், கொடிய பருக்கள்னால. ரைட், அரிப்பு, உடம்பு பூரா வலி, சாம்பலில் உட்காந்துருக்கிறாரு, குழஞ்சு போய் உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் இழந்து ரோட்டுக்கு வந்துட்டார். இப்போ ஒன்றும் இல்லை. அவர் அந்த நிலைமையில் பார்த்துட்டு மனைவி சொல்கிறா பாருங்க, இன்னும் என்னத்துக்கு நீங்கள் வந்து கர்த்தரை கனம் பண்ணுறீங்க, கர்த்தரை சபிச்சுட்டு செத்துப்போ. ஏன் அப்படி சொல்கிறா? நம்ம புருஷன் இனிமேல் மேலே வருவார்னு அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ரைட், நல்லா இருந்தார் நம்ம புருஷன், இன்றைக்கி இந்த எல்லாத்தையும் இழந்து போய் இப்படி ரோட்டில் பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கிறாரு. ரைட், இனிமேல் இருந்தாலும் மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி எங்கே இவர் வந்து சம்பாரித்து மேலே வந்து அதுவும் முடியாது. இப்போ உடம்புல வியாதி வேறு வந்துருக்குது. எப்படி இந்த மனுஷன் எந்திரிக்க முடியும்? இவர் வந்து என்னத்தை பண்ண போகிறாரு? இவரால் என்னத்தை சாதிக்க முடியும்? இனிமேல் இவர் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான், இவர் காலி அப்படின்னு தான் யோசிக்கிறாவ. யோசிச்சுட்டு தான் கணவனை பார்த்து சொல்கிறா பாருங்க, கர்த்தரை சபிச்சுட்டு செத்துப்போ. ரைட், என்னத்துக்கு உயிரோடு இருக்கிற நீ? ஆனால் பாருங்கள், கர்த்தர் என்ன பண்ணார்? கர்த்தர் அப்படி விடலை பாருங்கள் யோபுவை. யோபின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை பாருங்கள், 42ஆம் அதிகாரம். ரைட், கர்த்தர் வந்து பல காரியங்களை யோபு கூட பேசுகிறார். அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சொல்லுங்கள், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார்.
கர்த்தர் இழந்ததை மட்டும் திரும்ப கொடுக்கல, இழந்ததெல்லாம் தான் டபுள் பண்ணிட்டார். ரைட், டபுளாக திரும்ப கொடுக்குறார். 7,000 மாடா, இனிமேல் 14,000 மாடு. 14,000 ஆடு, 3,000 ஒட்டகங்கள்னால் இனி 6,000 ஒட்டகம், 500 ஏறு மாடு, சரி இனிமேல் 1000 ஏறு மாடு. ரைட், 500 கழுதை, இனிமேல் 1000 கழுதை. ரைட், மறுபடியும் 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்குறாரு. அதில் அந்த 3 பொம்பளை பிள்ளைங்க பாருங்கள், மறுபடியும் 7 பையங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. அந்த 3 பொம்பளை பிள்ளைகளும் அந்த ஏரியாலே அந்த பிள்ளைகளை காட்டலாம் அழகுக்கு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் திரும்ப கொடுக்குறாரு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த காரியங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தார். உயிரோடு இருந்து பிள்ளைய பேர பிள்ளைய அப்படின்னு 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். 4 தலைமுறையை பார்த்தாராம். பெத்த 10 பிள்ளையும் இறந்து போன சூழ்நிலை. இப்போ கர்த்தர் மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்து ரைட் 4 தலைமுறையை பார்க்க வச்சார் கர்த்தர். யோசித்து பாருங்களேன், யாராவது கனவுல கூட யோசிச்சிருப்பாங்களா யோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை மறுபடியும் உண்டாகும் அப்படின்னு? யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அதை மறுபடியும் செய்கிறார். பழைய மகிமையை காட்டலாம், இன்னும் அதிகமான மகிமையை கொடுக்குறார். இது கர்த்தருடைய போதனை முறை பாருங்கள். ரைட், பழைய ஏற்பாட்டில் சாலமன் ராஜா கர்த்தருக்கு என்று ஒரு மகிமையான அரண்மனையைப் போல மகிமையான ஒரு தேவாலயத்தை கட்டுறார். எல்லாம் தங்கம், விலையேற பெற்ற மரங்கள், பயன்படுத்தப்பட்ட கற்கள்லாம் ரொம்ப இந்த டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் மார்பிள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் சாதாரண மார்பிள் மாதிரிலாம் இல்லை. ரைட், பெரிய சைஸில் எல்லாம் பெருசு பெருசாக. ரைட், ரொம்ப விலையேறப்பெற்ற கற்கள், விலையேறப்பெற்ற மரங்கள், வெள்ளி, பொன். ரைட், அதில் பயன்படுத்த துணிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஸ்கார்லட், பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ராஜ கம்பீரத்தோடு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவுக்குரிய காரியங்கள், மகிமையான காரியங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை பயன்படுத்தி தான் ஒரு மாபெரும் ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு. உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு. ஆனால் பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணி கர்த்தரை மறந்துடுறாங்க. கர்த்தர் எவ்வளவோ அவங்களுக்கு தீர்க்கதரிசிகளெல்லாம் அனுப்பி அவங்கள மனம் திரும்புறதுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்தோம். பல தலைமுறையாக காத்திருந்தோம். பொறுமையாக காத்திருக்கிறார் கர்த்தர். இதெல்லாம் 1-2 வருஷத்தில் நடந்த காரியம் இல்லை. தலைமுறையாக காத்திருக்கிறார். இவங்க திருந்துவாங்க, மனம் திரும்புவாங்க, என்ற மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நேரம் கொடுக்குறாரு, அவகாசம் கொடுக்குறாரு. ஊழியக்காரங்களை மறுபடியும் அனுப்புகிறாரு. அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லி கொடுத்து மனம் திரும்ப வைக்கிறதுக்கு. ஆனால் அவங்க எதையுமே கேட்கல பாருங்கள். அவர் அனுப்பின ஊழியக்காரங்களெல்லாம் கொலை பண்ணுறாங்க. ரைட், மனம் திரும்ப மறுக்கிறாங்க. தெய்வமில்லாத காரியங்களை இறுக பற்றி கொள்கிறாங்க. ரைட், கொடூரமான காரியங்களாம் செய்கிறாங்க. ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அங்கே சுற்றி இருந்த அந்த கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள காட்டிலும் அதிக மோசமாக மாறிட்டாங்க. அவங்க அளவுக்கு கூட இல்லை, அவங்கள காட்டிலும் அதிக மோசமாக மாறினாங்கன்னு வேதம் போதிக்குது. இதன் விளைவாக பாருங்கள், நெபுகத்நேசரை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அனுப்புகிறார் நியாயம் தீர்க்கும்படி. ரைட், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் மீது வருகிறது. அந்த நியாய தீர்ப்பின் போது தேவாலயம் டோட்டலாக அழிக்கப்படுது. நெபுகத்நேசர் 3 தடவை வர்றாரு எருசலேமுக்கு விரோதமாக. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த தேவாலயம் மொத்தமாக அழிஞ்சு போகுது, ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்க புதிய பாபிலோன் சாம்ராஜ்யம் நீக்கப்பட்டு கர்த்தர் பெர்சிய மீதியர்களை சக்கரவர்த்திகளை மாற்றுறாரு. இப்போ அவங்க வந்திருக்கிறாங்க ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்படி, அவங்கள எழுப்பியிருக்கிறார் கர்த்தர். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோரேசு ராஜா இஸ்ரவேல் மக்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. நீங்கள் போங்கப்பா, மறுபடியும் யூதர்கள்லாம் உங்கள் ஊருக்கே போங்க, அங்கே போய் கர்த்தருடைய அந்த தேவாலயத்தை மறுபடியும் கட்டுங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த காலத்தில் ஊழியம் செய்தவர் தான் ஆகாய் தீர்க்கதரிசி. ஆகாய் தீர்க்கதரிசியோட அந்த வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா அது தேவாலயத்தை கட்டுவதை குறித்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
ஏன்னா இந்த எருசலேமுக்கு இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்த மக்கள் அங்கே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முற்படுறாங்க. ஆனால் அங்கே அந்த எதிர்ப்புகள்லாம் வருது, அதை இவங்களால் மேற்கொள்ள முடியல. ரைட், அதனால் அப்படியே கர்த்தருடைய ஆலயம் கட்டுமான பணியை அப்படியே போட்டு வச்சிடுறாங்க. போட்டு வச்சுட்டு அவங்க தங்களுடைய வீடுகளை கட்டுறதுல கவனமாக இருக்கிறாங்க. அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கட்ட முடியல, எதிர்ப்பு இருக்குது, ராஜாவோட கூட எதிரிகளுக்கு சாதகமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் ஜக்கரியா தீர்க்கதரிசியும் ஆகாய் தீர்க்கதரிசியும் அவங்கள்ட்ட அனுப்பி அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அவங்கள மறுபடியும் தேவாலயத்தை கட்டும்படி அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். ரைட், அந்த தீர்க்கதரிசிகளோட உதவியோட அந்த மக்கள் மறுபடியும் அந்த தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தரும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குறார். ரைட், இதுதான் பேக்ரவுண்டு. இதை பாயிண்டில் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது இந்த மக்கள் இப்போ தேவாலயத்தை கட்டும்போது பார்க்குறதுக்கு அது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த புது தேவாலயம் அதை பார்த்தா பெருசாக ஒன்றும் தெரியல, ஒன்றும் படலை. சாலமன் கட்டின தேவாலயத்தை பார்த்த ஒரு சில ஆட்கள்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் பார்க்குறான், அந்த தேவாலயத்தை பார்த்துட்டு இந்த தேவாலயத்தை பார்த்தா இது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது அவங்களுக்கு. ரே, அந்த மகிமைக்கு இந்த மகிமைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத மாதிரி தான் இருக்குது. அப்போ கர்த்தர் அந்த மக்கள் இடத்துல ஒரு சில காரியங்கள்லாம் பேசுகிறாரு. அதை கொஞ்சம் கவனிப்போம். ரைட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போமே. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியில் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தேயலின் குமாரனாகிய எருசபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை சொல்லுங்கள், முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள் மீந்திருக்கிறவர்கள் யார்? யாரெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கீங்கன்னு கேட்குறார். அந்த பழைய ஆலயத்தை, அந்த பழைய மகிமையை பார்த்தவங்க. இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? சரி, பார்க்குறதுக்கு இந்த புது ஆலயம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு. அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? அது இது இங்கே பார்த்தா ஒன்றுமில்லாத மாதிரி தான் தெரியுது இது. கர்த்தர் ஒன்று சொல்கிறார் பாருங்கள். இந்த கான்டெக்ஸ்டில் தான் ஒரு மகிமையான ஒரு சில காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் செருபாபேலே திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ சாலமன் இருந்தார். தாவீது ராஜா பணம்லாம் சேர்த்து வச்சுருந்தார். சாலமன் ராஜா பெரிய ஞானி, அவர்கிட்ட நிறைய காசு இருந்துச்சு. அவங்க கட்டினாங்க, நல்லா கட்டினாங்க. அப்போ இருந்த ஜனங்கள் கையிலையும் நிறைய காசு இருந்துச்சு, நல்லா செஞ்சாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறது அவ்வளோ பணத்துக்கு? கர்த்தர் சொல்கிறாரு, தாவீது இல்லைன்னா என்ன, சாலமன் இல்லைன்னா என்ன, நான் இருக்கிறேன் உங்க கூட, சேனைகளின் கர்த்தராகிய நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 5ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை, சரி அதெல்லாம் சொல்லிட்டு, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த மகிமைன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ரைட், மகிமைன்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. மகிமைக்கு ஒரு அர்த்தம் தேவனுடைய அந்த ஷெக்கினா பிரசனம் இல்லையா, ஷெக்கினா மகிமை, வெளிப்படையாக பார்க்கக்கூடிய விதத்தில் வெளிப்படுகிற தேவ மகிமை, அது ஒன்று இருக்குது. ரைட், இன்னொன்று மகிமைன்னு பார்த்தா கர்த்தருடைய நன்மைகளுக்கு மகிமைன்னு பேர் இருக்குது. கர்த்தருடைய அற்புதங்கள் வல்லமைக்கும் கூட மகிமைன்னு பேர் இருக்குது. மகிமைக்கு இன்னொரு பேர் பாருங்கள், செல்வம். ரைட், ஐஸ்வர்யம், செல்வம், அதையும் வேதம் மகிமை என்று போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் மகிமைன்ற வார்த்தையை பைபிளில் படிக்கும்போது இந்த சுத்துவத்தாரத்தில் என்ன வசனம் இருக்குது, கான்டெக்ஸ்ட் என்ன இது, இந்த எந்த காரியத்தை குறித்து இங்கே பேசுகிறாங்க அப்படின்றத கவனிக்கணும். அப்போ தான் என்ன அர்த்தத்தில் மகிமைன்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றது நமக்கு விளங்கும். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், மகிமைன்னு இங்கே சொல்லும்போது அவர் அந்த செல்வம்,
ஐஸ்வர்யம், அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுகிற அந்த செல்வம் ஐஸ்வர்யத்தை குறித்து இங்கே பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை, அந்த பழைய ஆலயத்தில் மகிமையாக எல்லாமே இருந்துச்சு, வெள்ளி, பொன்னு, வெங்கலம், விலையேறப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த ஆலயத்தில் இல்லை, அதனால தான் மக்கள்லாம் சோகமாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளி, அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும், சொல்லுங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தாவீது இல்லைனாலும் பரவாயில்ல, சாலமன் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அளவுக்கு உங்கள் கையில் பணம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா வெள்ளியும் எல்லாம் பொன்னையும் உடைய சேனைகளின் கர்த்தர் நான் இருக்கிறேன் உங்கூட. உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தின் சொந்தக்காரராகிய சேனைகளின் கர்த்தர் நான் இருக்கிறேன். நான் சப்ளை பண்ணுறேன் மகிமையை, நான் அனுப்புகிறேன் மகிமையை, கட்டு ஆலயத்தினே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? கர்த்தர் பாருங்க, இது கர்த்தருடைய சுபாவம். அந்த பழைய தேவாலயம் அழிக்கப்பட்ட போது மக்கள் பார்த்துருப்பாங்க, இனி எங்கே இந்த ஆலயத்தை யார் கட்ட போகிறா? தாவீது மாதிரி ஒரு ராஜா எப்போ எழும்பி வர்றது, எப்போ இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை சேர்க்கறது, எப்போ நம்முடைய ராஜ்யத்தை நல்லா சமாதானம் நிறைந்த ஸ்திரத்தன்மை உள்ள ராஜ்யமாக எப்போ கட்டுறது? சாலமன் மாதிரி ஞானி இனிமேல் எங்கே எழும்பி வர்றது? யார் இந்த தேவாலயத்தை கட்ட போகிறா? யாரால் கட்ட முடியும்? எருசலேம் இனிமேல் எலும்புதா எழும்ப முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருக்குது. எருசலேம்னு ஒரு நகரம் இனிமேல் இருந்துச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்குது. இனி யாரால் இந்த ஆலயத்தை கட்ட முடியும்? அப்படி தான் யோசிச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, கர்த்தர் மறுபடியும் ஆலயத்தை கட்டுகிறார். கர்த்தர் சொல்கிறார், முந்தின மகிமையை காட்டணும், அதிகமான மகிமையை நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சுபாவம். இதைத்தான் ஆதியாகமம் 1:2 ஆரம்பித்து கர்த்தர் செய்கிறார். அழிஞ்சு போன அந்த பூமியை ஜீவன் நிறைந்த பூமியை மாற்றுறார். வெறுமையாக இருந்த பூமியை மகிமை நிறைந்ததாய், வெளிச்சம் நிறைந்ததாய், ஐஸ்வர்யம் நிறைந்ததாய், மனிதன் வாழுவதற்கு தகுதியான ஒரு கிரகமாக கர்த்தர் மாற்றுறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் இதை உங்களுக்கும் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படி மகிமையாக செயல்பட விரும்புகிறார். என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு டபுள் ரெஸ்டோரேஷன் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் முந்தி இருந்த மகிமையை காட்டிலும் அதிகமான மகிமையை கொடுக்க போகிறார். இந்த காரியத்துக்காக விசுவாசித்து நாம் இப்போ ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். கூட சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிங்க. பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர், உன்னத தேவன் நீர், சேனைகளின் கர்த்தர் நீர். பிதாவே, இன்னைக்கு இந்த மக்களுடைய வாழ்க்கை பாழாய் போயிருக்கலாம், ஒழுங்கில்லாமல் இருக்கலாம், அந்தகாரம் நிறைந்ததாய் வெறுமையாய் இருக்கலாம். ஆனால் இந்த நிலைமையை மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். இந்த நேரத்திலும் கூட இவங்க வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கக்கூடியவராக நீர் இருக்கிறீர். மறுபடியும் எழுப்பி கட்டக்கூடியவராக நீர் இருக்கிறீர். மறுபடியும் மகிமையும் கனத்தையும் கொடுக்கக்கூடியவராக நீர் இருக்கிறீர். தாப்பனே, இந்த மக்களுடைய வாழ்க்கையை நீர் திரும்ப கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மகிமையினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். முந்தின மகிமையை காட்டிலும் அதிகமான மகிமையை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இவங்க இழந்து போன சகல காரியங்களையும் இரண்டத்தனையாக இவங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். a double restoration, greater glory. தாப்பனை நீங்கள் இந்த விதமாக செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த மெசேஜில் நம்ம தொடர்ந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கேளுங்க. இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.